ஆக்சுவலாக நாட்டுக்கோழி பிடிக்கிறதுக்கெலாம் ஒரு திறமை வேணுங்க. ஸோ அது எங்கள் அப்பா வீட்டில் நாங்கள்லாம் அந்த தெருவுக்குள்ளே திறந்து விட்ருவாங்க பார்த்துக்கோங்க, பஞ்சாரத்துலேருந்து. அதனால் அப்போல்லாம் நாங்கள் தெருவுக்குள்ளே தான் ஓடுமா, சூப்பராக போய் பிடிச்சிருவேன் பார்த்துக்கோங்க. அதுவும் இந்த முட்டு சந்தில் போட்டு அடைச்சி விட்டு பிடிச்சிருவேன். இப்போயும் அப்படி தான், கடைக்கில் தானே முட்டை விட வந்தாங்க. அந்த பக்கம் சட்ரு, இந்த பக்கம் கேட், 2 பக்கமும். என்னடி க்ளோஸ் பண்ணிவிட்டு எங்கே விட்றாதீங்க சொல்லிட்டேன் நான். நீ என்னத்த என்னைய லுக்கு விட்றீங்க? என் மூஞ்சியை பார்க்குற, நான் தானடி பிடிச்சேன். அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், எக்ஸ்பீரியன்ஸ். வெள்ளையனே வெள்ளையனே. அதாவது நீங்கள் நினைக்கலாம் என்னடா ஒரு உயிரைக்குள்ள, அப்படிலாம் கிடையாதுங்க. அதாவது நாட்டுக்கோழின்றது வந்து நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்றதுக்கு மட்டும்தான். இவர் என்ன லுக்கு விட்டுக்கிட்டு போகிறாரு? எப்பா இதுக்கு ஆசைப்பட்டதே நீங்கள் தான்ப்பா, நான் கிடையாதுப்பா. இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா தாங்க செய்வார். இப்போ மாமா தான் இந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க பார்த்துக்கோங்க. சுடுதண்ணியில் லேசாக வச்சுக்கிறணும், ரொம்பையும் போட்டு முக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கறியோட டேஸ்ட்டு போயிடும் பார்த்துக்கோங்க. இதுக்கு தான் நம்ம இந்த மஞ்சள்லாம் போட்டு வாட்டுவோம் இல்லையா, அந்த இது. சரி ஓகே, இதை நீங்கள் பாருங்கள், நான் போய் மற்ற வேலையை போய் பார்க்குறேன். உலைய வச்சு விட்டுறேன். என்னங்க? அதான் பற்ற வைப்போம், அதாவது விறகடுப்பை. அது நல்லா வாசமாக இருக்கும் விறகடுப்பில் வச்சா. மஞ்சப்பொடி வேணும்ல. இதை க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சப்பொடி போட்டுட்டு தானே மாமா இது வாட்டிட்டு தானே கழுவுவாங்க. ஐயோ எனக்கு மறந்து போச்சு அது. ஏங்க இந்த முடியாக கிடக்கல மாமா, அதை ஃபஸ்ட்டு ஒரு குளியல் போட்டு அப்படியே மஞ்சத்தூளை போய் பூசுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தீயில வாட்டினோம்னா, அந்த முடி வர்றதுக்காக தான் தீயிலையே வாட்டுறது. வாசமாகவும் இருக்கும் கறி குழம்பு. இன்னும் தீயை கொஞ்சம் நல்லா எரிச்சு விடணுமாங்க. அந்த இந்த ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு வரவா? அதை வச்சிங்கன்னா அப்படியே அது மேலே வச்சு விட்ருவீங்க. இருங்க வர்றேன். கையில் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. இருங்கங்க, அது ஈஸியாக இருக்குங்க. அப்புறம் கை சுடாதா? இப்போ தான் நல்லா தீ எரியுது குளிர்ந்து விட்டு. வைக்க போகிறோங்க. நிஜமாவே வீடியோ ஓடுதா? நாட்டுக்கோழி தான் இது, நம்ம வீட்டில் இருந்த நாட்டுக்கோழி தான் எடுத்து வச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். கொஞ்சமாக இல்லை, இது எல்லாமே சரியாக தான் வரும் பார்த்துக்கோங்க. நாட்டுக்கோழி வீட்டில் வளர்க்குறதுனால ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, நம்ம வீட்டிலே நம்ம அடித்து நம்மளே சாப்பிட்டுக்கிறலாம். இப்போது இதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஹோல் கரம் மசாலா, அப்புறம் சின்ன வெங்காயம். இது வந்து தாளிக்கிறதுக்குங்க, இது வந்து அரைக்கிறதுக்கு. தாளிப்புக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். சின்ன வெங்காயம் 10, 3 தக்காளி எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகா, தாளிப்புக்கு கொத்தமல்லி, அப்புறம் ஹோல் கரம் மசாலா. ஃபஸ்ட்டு இப்போ போட்டுருவோம். ஷார்ட்ஸ்லையே பேசிட்டு வீடியோவில் ஸ்பீச் கொடுக்குறப்போ வந்து என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குமாம்மா. அரைக்கிறதுக்கு என்ன எடுத்திருக்கேன்னா, இஞ்சி வெள்ளைப்பூடு எடுத்திருக்கேன், 3 இந்த கிராம்பு எடுத்திருக்கேன். அது போக ஜீரகமும் மிளகும் வைக்கணும், அதை எடுத்துகிட்டு வர மறந்துட்டேங்க. அப்புறம் கடைசியாக அரைச்சி ஊற்றுறதுக்கு வந்து தேங்காய். இப்போ வெங்காயத்தை போட்டு நல்லா தாளிச்சிடலாம். அப்புறம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேங்க. அது எதுக்குன்னா, இப்போ நம்ம வெங்காயம் வெள்ளைப்பூடு அரைக்கிறோம் இல்லையா, அதோடய வந்து ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டு நல்லா அரைச்சிட்டோம்னு நினச்சிக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். ஆனால் குழம்பு வந்து நம்ம தண்ணியாக தான் வைக்கணும் பார்த்துக்கோங்க. நாட்டுக்கோழி குழம்பு பொறுத்த வரையில் தண்ணியாக வச்சா மட்டும்தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் நாட்டுக்கோழிக்கு விளக்கெண்ணெய் ஊற்றுறாங்க, அது நல்லா இருக்குமா என்னன்னு தெரியலை. ஆனால் நான் வந்து நல்லெண்ணெய் மட்டும்தான் ஊற்றி வச்சுருக்கேன். தக்காளியை போட்டுக்கிறேன். தக்காளி கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கிக்கலாம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லாங் வீடியோவில் வந்து லைக் வந்து 1 2 தான் வருது பார்த்துக்கோங்க. ஸோ அந்த லைக் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுங்க, ஏன்னா அப்போ தான் என்னோட இது என்னன்னு சொல்லி எனக்கு தெரியும்.
அதுக்கு தான் நான் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஷார்ட்ஸ்லையுமே நிறைய பேர் வந்து லைக் பண்ணுறாங்க, ஆனால் கமெண்ட் யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்க. அது விறகு அடுப்புன்னு பாருங்களேன், சீக்கிரமாக எரியுது, நல்லா வதங்கிருச்சு. இதே நம்ம சிலிண்டரில் செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், கேஸ் அடுப்பில் வதங்கிறதுக்கு வந்து லேட் ஆகும். இப்போது இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இதை போய் நான் வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன். இதோட நான் ஜீரகமும் மிளகும் சேர்த்துக்கிறேன்னா உங்களை அரைச்சிட்டு வந்து நான் உங்களை பார்க்குறேன். சரி, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நாட்டுக்கோழி குழம்பு தாங்க வைக்க போகிறோம். இதில் வந்து ஹோல் கரம் மசாலா போட்டிருக்கேன், அப்புறம் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, பட்டை இதெல்லாம் போட்டு தாளிச்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இஞ்சி, வெள்ளைப்பூடு, 5-6 சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் கிராம்பு 2, ஒரு கைப்பிடி கருவேப்பிலைங்க, இவ்வளோ தான். இதை போட்டு அரைச்சிட்டு அதில் போட்டு வதக்கிடுவோம். அரைக்கிறதுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது எல்லாமே போய் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டேன். ஆனால் அம்மி ஆட்டுக்கல்ல அரைக்கிறதுக்குலாம் டைம் இல்லைங்க, இன்னைக்கு மணி 12 ஆயிடுச்சு. அதனால மிக்சியிலேயே போய் அரைச்சிட்டு வந்துட்டேன். நல்லா கருவேப்பிலை வந்து இதுக்கு ஒரு கைப்பிடி தாராளமாக போட்டுக்கோங்க. நாட்டுக்கோழி குழம்புக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு கருவேப்பிலை எங்கள் அப்பா வீட்லாம் ரொம்ப போட மாட்டாங்க, ஆனால் நல்லாயிருக்கும். எங்கள் அப்பா வீட்டில் டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இந்த கருவேப்பிலை போடுறது யார் சொல்லி கொடுத்தாங்கன்னா, எங்கள் பெரியத்தையோட மருமக சொல்லி கொடுத்தாங்கண்ணா. சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க. அவங்க சொல்லி தான் நானே செஞ்சேன். இப்போ இது கூடயே வந்து நம்ம வந்து இந்த எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கறி, இதையும் நம்ம நல்லா போட்டுக்குவோம். அப்புறம் உங்களுக்கு இன்னொன்று காட்ட மறந்துட்டேங்க, அது என்னதுன்னா நாட்டுக்கோழியில் வெடைக்கோழியாக முட்டை விட்டுச்சு. ஸோ அதையுமே எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஃபைனலாக தான் நம்ம போடணும். இந்த முட்டையை வந்து நம்ம அவிச்சு தாங்க போடணும், இந்த முட்டையை. சரிங்களா, அது போக வந்து 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அத்தை மாமாவுக்குலாம் வேணும் இல்லையா, சிவாவுக்குலாம், அதுக்காக. ஸோ இதை போட்டுருவோம்ப்பா. இந்த கருப்பு கோழி மட்டும் ஏங்க ஒன்று மட்டும் தனியாக சுற்றிக்கிட்டே இருக்குது? இதுலயே கொஞ்சம் கூட்டி வந்து உப்பு போட்டுறணும். நான் இன்னும் உப்பு எடுத்துட்டு வரல, போய் ஃபர்ஸ்ட் அதை எடுத்துட்டு வரேங்க. கொஞ்சமா இதுல உப்பு போட்டுக்குவோங்க. ஏன்னா அப்பதான் வந்து கறியில வந்து உப்பு சாரும் பார்த்துக்கோங்க. அதுக்காக தான் வந்து இதுலயே உப்பு போட சொல்றேன். கறியை பொறுத்த வரைக்கும் டக்குன்னுலாம் தண்ணி ஊற்றிடக்கூடாது, நல்லா இதுலேயே வந்து வணக்கி விடணும். அப்போ தான் அதுலேயே தண்ணி விட்டு வரும் பார்த்துக்கோங்க. சாப்பாடு வச்சேன், அதுக்கெல்லாம் எரியலை. இப்படி இங்கே வாரதுக்கு இதில் ஒரு தண்ணி வருங்கப்பா, நல்லா வதக்க வதக்க நல்ல ஜூஸியாக வரும், சூப்பராக இருக்கும் அந்த இது. ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால வந்து அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் அந்த இது. நாங்கள் கூட நினச்சோம் பத்துமோ பத்தாதோ, அத்தை மாமா சிவா எல்லாத்துக்கும் வேணுமே அப்படின்னு. கறி பார்த்தீங்களா, அது வந்து கறி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணணும். கட் பண்ணோம்னா வதக்கி வரையில சூப்பராக வந்துடுங்க. இப்போ இதுலேயே வந்து என்னென்ன மசாலா எடுத்து வச்சுருக்கேன்னா, மல்லித்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வந்து வீட்டு மசாலா தூள், கொஞ்சம் கூட்டி வந்து மஞ்சள் தூள்னா, அவ்வளோதான். கடைசியாக தான் தேங்காய் அரைச்சி ஊற்றணும். சரி, இது கறி கொஞ்சம் நேரம் வதங்கட்டும், உங்களை வந்து அப்புறம் பார்க்குறீங்க. இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழியை போட்டுட்டேங்க, மசாலா போட்டேன் இல்லையா, நல்லா வந்து இப்போ சுருள நல்லா வதக்கி விடணும். நல்லா வதக்கிலேயே ஜூஸியாக அப்படியே சூப்பராக இதுலேயே நல்லா வெந்து வந்துடுங்க. அதான் அதோட ஈரல் பார்த்தீங்களா, செம்மையாக இருக்கும். அப்புறம் உங்கள்கிட்ட காட்டுறேன், இந்த இதுக்கு தான் எனக்கு என் தம்பிக்கெலாம் சண்டை வரும். ஏன்னா அந்த வெடைக்கோழி அடிக்கிறப்போ அந்த முட்டை இருக்கு இல்லையா, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த குழம்புல போடுறப்போ ஒரு முட்டையை என் ஆத்துக்கார் வந்து என்னத்தையோ பண்ணி வச்சுட்டாரு, அது என்ன உடஞ்சி வச்சிருச்சு. குழம்புல போட்டால் அப்படியே சாந்துக்குருங்க. அதில் நம்ம அதில் போட போகிறேன்னா நல்லா சுருள வதக்கிடணும் பார்த்துக்கோங்க. கட் பண்ணிட்டு வாங்க. கரெக்ட், நல்லா சுருள சூப்பராக வதங்கிருச்சுங்க. கறியை வந்து காட்டுங்க, நல்லா வந்துருச்சு. நான் சொன்ன தண்ணி விட்டு வந்து சொல்லி அது நல்லா டேஸ்டாக இருக்குங்க.
இந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த குழம்பு மசாலா தூள் போட்டதுக்கப்புறம் உரைக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, சின்ன பிள்ளைங்க 5 வயசு 6 வயசு பெரியவங்க கூட சாப்பிடலாம். இதை வந்து அப்படியே வந்து சுடுசாதத்தில் பெரட்டி நல்லா மசிச்சு விட்டு குழந்தைக்கு ஊட்டலாம். சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் போல் கறி எடுத்து வைக்கிறேன். ஏன்னா இதவே நம்ம சைடிஷ் மாதிரி சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். கறி நல்லா வெந்துருச்சுங்க. இப்போது இதில் நான் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, இதில் எல்லா மசாலாவும் போட்டுடலாம். இதையும் போட்டு நல்லா வந்து எண்ணெய் பிரிய வந்து வதக்கி விடணுங்க. இப்போ அரிசி களைஞ்ச தண்ணி தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த குழம்பு வைக்கிறதா இருந்தாலும் சரி, அரிசி களைஞ்ச தண்ணி, பருப்பு வந்து ஃபஸ்ட்டு தண்ணி கீழே அவுட் பண்ணிடுங்க, செகண்ட் தண்ணி வந்து எடுத்து வச்சுருங்க. ஸோ அந்த தண்ணியெல்லாம் வந்து இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னு நினச்சிக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். கறி பார்க்கையிலேயே சுக்கா வறுவல் மாதிரி இருக்கு இல்லையா, அவ்வளோதாங்க. சுக்கா வறுவல்னால் தனியாலாம் கிடையாது. இதுலேயே இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, பச்சை நல்லெண்ணெயை மேலே ஊற்றி இந்த முந்திரி பருப்பு இருக்குல்ல நிறைய அதெல்லாம் வதக்கி விட்டு, நெய்யில் வறுத்து அப்படியே போட்டு கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிட்டாங்கன்னா இதுதாங்க சுக்கா வறுவல். சுக்கா வறுவல் கிடையாது. இப்போ தண்ணி நல்லா ஊற்றிடலாம், அவ்வளோதாங்க. இப்போ பத்தாது பார்த்துக்கோங்க, ஏன்னா குழம்பு வந்து நம்ம 4 பேருக்கு சாப்பிட்றோம் இல்லையா, அதனால வந்து ஏற்கனவே உலக்கி வச்ச தண்ணி வச்சுருக்கேன், அதையும் நல்லா ஊற்றிடணும். இப்போது அது நல்லா உப்பு எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு அவ்வளோதாங்க. நல்லா ஒரு கொதி வர்ற வரைக்கும் நம்ம மூடி வைக்கணும். மூடி வைக்கணும். உப்பு பத்தல. இதுக்கப்புறம் வந்து நம்ம தேங்காய் சில்லை அரைச்சி ஊற்றிட்டோம், அவ்வளோதாங்க. இந்த இதை வந்து இறக்க போகையில் இந்த முட்டையை ஊற்றணுங்க, அவ்வளோதான். குழம்பு ரெடி. உங்களை ரெடி ஆனதுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களை வந்து நான் பார்க்குறேங்க, எப்படி இருக்குன்னு சொல்லி நானே சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணியும் காட்டுவேன், சரிங்களா? இந்த கருவேப்பிலை இருக்கு இல்லையா, அது கொதிக்கையில் அப்படியே பச்சை ஸ்மெல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. குழம்பு பாருங்களேன், இப்போயே தகன்னு மின்னுது இல்லையா, அப்படி தான் இருக்கும் குழம்பு. தேங்காயும் கசகசாவும் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டேங்க, அவ்வளோதான். இப்போ தேங்காயும் ஊற்றிட்டேன். இப்போ லேசாக ஒரு கிண்டு மட்டும் கிண்டி விட்டுறணுங்க, அவ்வளோதான். லேசாக ஒரு கிண்டி விட்டுட்டு, இது தேங்காய்ச்சல் வந்து நாட்டுக்கோழி குழம்புக்கு போட்டோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் என் வீட்டுக்காருக்கு பிடிக்காது, எனக்கு தான் எடுத்து போட்டுருவார். ஸோ அதையும் நான் போட்டுக்கிறேன். அப்புறம் இந்த முட்டை இருக்கு இல்லையா, அந்த முட்டையை வந்து ஒரு பக்கமாக போடணும், அவ்வளோதாங்க. இதை ஒரு பக்கமாக போட்டுட்டு இந்த தணல்லே கிண்டியெல்லாம் விடக்கூடாது, இந்த முட்டை வந்து அப்படியே இதாயிரும். ஸோ வந்து அவ்வளோதான். இதை மூடி வச்சிட்டோம்னு நினச்சிக்கோங்களேன், குழம்பு தயாருங்க. ஸோ குழம்பு ரெடியாகட்டும், உங்கள்கிட்ட அடுத்து வந்து கொஞ்சம் எரியலை ஐயாப்பா, ஏய் போங்கப்பா உள்ள. அப்படியே மூடி வச்சிடலாங்க. ஒரு கொதி தான், அவ்வளோதான். ஒரு கொதி கொதிச்சோன்னையும் இறக்கி வச்சிடலாங்க. கொத்தமல்லி போட மறந்துட்டேன், அதனால் அதையும் போட்டுட்டு சுடுதே அவ்வளோதான், மூடி வச்சுட்டேன். உங்களை ரெடி ஆனதுக்கப்புறம் வந்து பார்க்குறேன். குழம்பு பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்த்துக்கோங்க. அப்படியே அதுவும் இந்த நாட்டுக்கோழி முட்டை இருக்கு இல்லையா, அந்த அவ்வளோ அழகாக இருக்கும். இது ஆமாம் சூப்பராக இருக்குது பாருங்கள், சும்மா தகன்னு. நீங்களும் இந்த மெத்தடில் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். முக்கியமாக வந்து கருவேப்பிலை அரைச்சி ஊற்றுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்க, அந்த விலாக் இதோட முடிஞ்சுது. இன்னும் மீண்டும் ஒரு விலாகில் வந்து உங்களை சந்திக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முக்கியமாக அந்த பெல் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி டச் பண்ணிடுங்கண்ணா.